மியூசிக்கல் பைட்டில் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி நான் கொண்டு வந்த பாட்டு பார்த்திங்கன்னா, நான் மனசில் நினச்ச பாட்டு நான் உள்ளதை சொல்லட்டுமா அப்படி தான். புத்தாண்டு அதுவுமா என்னடா சோகம் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறது எனக்கு தெரியும். அதனால் சோகத்தை விட்டு சுகமுக்கு போகலான்னு நினச்சேன். அந்த வகையில் வேதா அவர்கள் இசையில், அதாவது ரொம்ப அழகான ஒரு பாடல். அது எத்தனை ஹிந்தி பாட்டு வந்தாலும் ஹிந்தி பாட்டிலேருந்து வேதா போடும்போது அவர் தமிழுக்காக அவர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் சுஷீலாமா அண்ட் டிஎம்எஸ் அது இருப்பதாலேயே வந்து பாடல் இன்னும் அழகு பெறுது. அப்போது ஒரு அழகான பாடல். ஜெய்சங்கர் அண்ட் எல் விஜயலட்சுமி அவங்களுக்கு தான் அந்த இருவல்லவர்கள் அப்படின்ற படத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பாடல். அதாவது வரியை ரொம்ப அழகாக போட்டிருப்பார் கவியரசர். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். நான் மலரோடு எதுக்கு நிற்கிறேன், ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த பூவை கொடுக்கறதுக்கோ நிற்கிறேன். அதுக்கு பதில் பாருங்க, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் எதுக்கு வந்து நிற்கிறேன்னா உன்னை பார்க்கறதுக்காக தான் அந்த பூவோடு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகான போட்டிருக்கோம்ல. உடனே அவங்க வந்து நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நம்ம இளமையான காதலர்கள், நான் என்ன துணையோட தோழியோட வருவேன், இல்லை நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். அது பல்லவியே ரொம்ப அழகுல. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். அது அவங்களோடது ரொம்ப பிச்சு ஐ அவங்களுக்கு சுஷீலாமாக்கு எடுக்கும் போதே. இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்றேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். இதெல்லாம் சரி, என்னை பார்க்க வந்துட்டியே அப்படின்றப்ப வரி எப்படி போகுதுன்னா, அந்த காதலனுக்கே உண்டான குறும்பு. சரி நீ வந்த, என்னை பார்க்குறதுக்கு வந்துட்ட, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் பாடிட்ட. ஓகே ஃபைன், குட், ஹாப்பி. ஆனால் ஆணுக்கே உண்டான ஒரு சந்தேகம் நைஸாக கேட்குறான். என்ன கேட்குறான்? நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் கருங்கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். அதாவது நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், யார் உன்னை பார்த்தா, ஓகே வரும்போது. அதுக்கப்புறம் உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசு என்ன தந்தார். என்ன பரிசு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தான், யார் கொடுத்தான் சந்தேகம். ஆனால் அதே அவனுக்கு தெரியும், அது தென்றல் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தென்றல் தொட்டான் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தென்றல் அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் கேட்குறான். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசு என்ன தந்தார், உன் மலர்கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார். கூந்தல்லாம் அப்படி காற்றுல பறந்துருக்கேன்னா அவள் ஓடி வந்திருக்கா வேகமாக. அப்படி கூந்தல் மலர்கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நக்கலா, ஏன்னா காற்று பட்டு அந்த பெண் வந்து விரகத்தில் இருக்கா. அப்போ உதடு மேலே கூட வந்து ஒரு பனி படர்ந்த ஒரு வெடிப்பு காயமெல்லாம் இருக்குது. அப்போ நீ யாரை பார்த்துட்டு வர, என்ன ஏது அப்படின்னு நக்கா விசாரிக்கிறான். சூப்பரில், அப்படி ரொம்ப குறும்பு தான், காதலனுக்கே உண்டான குறும்பு தான். அந்த குறும்புக்கு நடுவில் இந்த ஒரு அழகான பாடல் வருது. அதை டிஎம்எஸ் பாடிப்பார் பாருங்க. அவர் நீ வருகின்ற எடுப்பார்ல, என்ன அழகாக எடுத்திருப்பாரு. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கையால் பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலை பாயா சொல்லுவார். அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். அப்புறம் அப்படியே எடுத்துட்டு
உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். அப்படி சொன்ன உடனே என்ட்ரி விடுவாங்க வருங்க. நீ இல்லாமல்னு வேற பிச்சை வருவாங்க, வேற வேகமாக வருவாங்க. அவன் தன்னை வந்து கிண்டல் பண்ணுறான்னு சொன்ன உடனே அவனை நிறுத்துறதுக்காக, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்றேன் முடிக்கும் அந்த முதல் சரணம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சரணம், அவ்வளோ பியூட்டிஃபுல் சரணம். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். அடுத்த சரணம் அது வேற லெவல். அவங்க இருக்காங்களே சுஷீலா அம்மா, தூக்கி சாப்பிட்ருவாங்க எல்லாரையும். இந்த நூற்றாண்டு கண்ட சங்கீத பாடகின்னு இப்போ விருது கொடுத்தாங்களே, உண்மைதான். அந்த நூற்றாண்டு கண்ட ஒரே ஒரு உன்னத பாடகி சுஷீலா அம்மா தான். ஏன்னா தமிழ் மட்டும் அழகு இல்லை, அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு மட்டும் அழகு இல்லை, இசையும் அழகு பெறுது சுஷீலா அம்மா குரல்ல. எங்கன்னு சொல்கிறேன், எப்படியும் பாருங்கள். அதுவும் என்னோட நண்பர் சுந்தர்ஜி சொல்லுவார், வெட்கம் அப்படின்றது வந்து சுஷீலா அம்மா சொல்லி தான் கேட்கணும் அப்படின்னு. அந்த வெட்கம் வந்து வெக்கத்தையும் பயத்தையும் குரலில் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும். பயம்னா கீச்சு கீச்சுன்னு கத்தி அந்த மாதிரி காதுறது இல்லை. ஒரு அழகான பயம், ஒரு சுவையான பயம், ஒரு இசையான பயம், அந்த பயம்தான் வரும். எப்படியா, பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத. என்னவா அவன் என்ன கேட்டான், ஏன் மலர் கூந்தல் அலைப்பா, ஏன் கலைஞ்சு ஓடி வந்திருக்க, என்ன ஆச்சு, யார் கொடுத்தானோன்னு உடனே ஒரு வண்டு இவ்வளோ மலர்னு முகத்தை பார்த்து மலர்னு அது வந்து ஏமாந்து போச்சு. ஸோ பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட. என் முகத்தை பார்த்து ஒரு வண்டு வந்துச்சு, பொன் வண்டு. ஆனால் நான் வந்து கையை வச்சு அந்த முகத்தை மூடிக்கிட்டேன். பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத, நான் வளை கொஞ்சம் கையாலே கையோடு மெதுவாக மூட. அதுக்கப்புறம் என்ன, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக. அந்த கருங்கூந்தல் கலைந்தோடி அப்படியே மேகம் மாதிரி மறைச்சு பயத்தை உருவாக்குதான். நான் பயந்தோடின்னு வாங்க பாருங்க, அந்த இடத்துல பாடுங்களேன். என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன், நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. முடிச்சுட்டு திருப்பி நீ இல்லாமல் எடுப்பாங்க பாருங்க. அப்பா பாப்பா பாப்பா. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். அது நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உனக்காக ஓடோடி வந்தேன். என்ன அழகான பாடல். என்னைக்கும் கேட்டாலும் அற்புதம் தான். சுஷீலா அம்மாவை சொல்கிறதா, டிஎம்எஸை சொல்கிறதா, கவி அரசரை சொல்கிறதா, வேதாவை சொல்கிறதா, திரையில் நம்மளை அள்ளி கொண்டு போன ஜெய்சங்கர் எல்விஜேஷன் சொல்கிறதா, விஜயலட்சுமி, ரெண்டு பேரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அற்புதமான பாடல். அதாவது மியூசிக்கல் பைட்டில் நான் மலரோடு
யாரெல்லாம் கொண்டாடுறோம்? எல்லாரையுமே கொண்டாடுறோம். இந்த பிரம்மாக்கள் எல்லாரையும் கொண்டாடுறோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.